வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியான ஹெல்தியான வெயிட் லாஸ்க்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம மில்லட்டை யூஸ் பண்ணி நல்ல டேஸ்டியான ஒரு பொங்கல் செய்யலாம். இதுக்காக ஒரு கப் அளவுக்கு சாமையை எடுத்துக்குவோம். எந்த கப்பால் எடுத்தீங்களோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா 2 பொருளையும் நல்லா ஒரு 4லேருந்து 5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1.5 கப் அளவுக்கு மில்லட்டும் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கோம். இதுக்கு 4.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து செய்கிறப்ப தான் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் சாஃப்டாக நமக்கு வெந்து வரும். மில்லட்டுக்கு நமக்கு தண்ணி அதிகம் தேவை. நம்ம இதை வெயிட் லாஸ்க்காக பண்ணுறதுனால இன்றைக்கி அதிகமான அளவு நெய்யெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால கொஞ்சம் குலைவாக நம்ம செஞ்சால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுக்காக 4.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இந்த மிளகு 1 2மா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பீஸ் பெருங்காயத்துண்டையும் இதிலே நம்ம சேர்த்து வேக வச்சிடலாம். ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி விசில் வரும். இன்றைக்கி என்னோடய குக்கர் 3 விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு சில குக்கர் ஒரே விசிலே வெந்து ரெடி ஆயிரும். உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசிலை வச்சுக்கோங்க. இப்போ நல்லா 3 விசில் வந்தது நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இது கூட நம்ம இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். இதில் எந்த ஒரு தாளிப்புமே நம்ம சேர்க்க தேவையில்லை. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய்யை பொங்கல் கூட சேர்த்து நம்ம கலந்துடலாம். இப்போ நல்ல டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான பொங்கல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பொங்கல் கூட நான் கொஞ்சமாக கிட்னி பீன்ஸையும் வேக வச்சு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சுண்டல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கு தேவையான அளவு ப்ரோட்டீனும் கிடைக்கும். நமக்கு வெயிட் லாஸும் நமக்கு சீக்கிரம் இருக்கும். நல்லாவே வயிறு ஃபுல்லாகும் நமக்கு. அதுக்காக ஒரு கரண்டி மட்டும் பொங்கலை எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு சுண்டல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் 1 கப் சாம்பாரையும் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாவே நமக்கு வயிறு ஃபுல்லாகும். சீக்கிரமும் நமக்கு சீக்கிரம் நமக்கு பசி எடுக்காது. அதனால நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கரெக்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.